ஹாய் நண்பர்களே, நம்ம எல்லோருக்கும் விநாயகரை ரொம்ப பிடிக்கும். ஆனா விநாயகருக்கு ஏகதந்தன், அதாவது ஒற்றை கொம்பன்னு ஒரு பேர் இருக்கு. அது ஏன் வந்துச்சுன்னு தெரியுமா? இதுக்கு பின்னாடி மகாபாரதமே காரணமா இருக்கே. மகரிஷி வியாசர் தான் உணர்ந்த பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய கதையான மகாபாரதத்தை உலகத்துக்கு கொடுக்கணும்னு முடிவெடுத்தார். ஆனா அவ்வளவு பெரிய காவியத்தை யார் எழுதுறது? சாதாரண மனிதரால முடியாது. அதனால வியாசர் பிரம்மா கிட்ட போய் யோசனை கேட்டார். பிரம்மா, வியாசா, இந்த மகத்தான காரியத்தை முடிக்க அறிவின் தலைவனான விநாயகர் மட்டும்தான் சரியான ஆளு. நீ அவட்ட போய் வேண்டுகோள் வை. பிரம்மா சொன்னதை கேட்ட வியாசர் விநாயகர் கிட்ட போய் பணிவா வேண்டுகோள் வச்சார். வியாசர், ஞானத்தின் தலைவரே, நான் சொல்ற மகாபாரத காவியத்தை உலகம் அறிய நீங்க தான் எழுதி அருளணும். விநாயகரும் சம்மதிச்சார். ஆனா ஒரு கண்டிஷன் போட்டாரு. அது என்னன்னு ஓம் மந்திரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். அவ்வளோ பெரிய மகாபாரதத்தை எழுத விநாயகர் சம்மதிச்சாருன்னு தெரியுமா? அந்த எழுத்து பணியில தான் விநாயகரோட கொம்பு ஒடிஞ்சு போகுது. அதனாலதான் அவர் ஒற்றை கொம்பனானாரு. இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.